Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. நிஃப்டி 50ல இது ஒரு ஸ்டாக்காக இருக்கு. இந்த ஸ்டாக் பாருங்க 2017ல லிஸ்ட் ஆகி அதுலேருந்து லிஸ்ட் ஆனதுலேருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2019ல தான் ஒரு ஹை கிட்டத்தட்ட 1000 கிட்ட போயிட்டு மறுபடியும் அங்கிருந்து இந்த கொரோனா கிராஷ்ல லோ பார்த்தீங்கன்னா 500 கிட்ட போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர்ல 1200 போயிட்டு திருப்பி ஒரு டவுன் ட்ரெண்ட் 1100 மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட்ல 2024ல 1500 போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது ஜூலை மந்த் பிரேக் ஆகி இந்த மந்த் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஒரு சேனல் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்க ஸ்டாக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு அழகா வச்சிருக்கு, கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மினிமம் 5% எய்ம் வச்சுக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இருக்குன்னா மினிமம் 5%, அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் இது பண்ணிக்கலாம். ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஒரு 2000 கிட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒரு பொசிஷனெல்லாம் பொறுமையாக தான் ஏறும் அந்த ஸ்டாக்கு. உடனே எல்லாம் ஏறும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கன்சால்டேட் ஆயிட்டு கன்சால்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே கிராஜுவலாக மூவ் ஆகி 2000 கிட்ட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது பண்ணோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்த ஸ்டாக்கு ஆப்டிமஸ் அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் ஏறி இருக்கு. ஒரே நாளில் 59 ருபீஸ் ஏறி இருக்கு, கிட்டத்தட்ட 11.68%. இந்த ஸ்டாக் 20% ப்ராஃபிட்ல இன்னும் ஹோல்டிங்ல தான் வச்சிருக்கேன். இன்னும் ஃபர்தரா இது மூவ் ஆகும். ஆக்சுவலா பாருங்க இந்த ஸ்டாக் எப்படி போயிருக்குன்னா ஒரே நிமிஷம். இந்த ஸ்டாக் பாருங்க ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ போயிட்டு மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ போயிட்டு மறுபடியும் ஹை போயிருக்கு. ஸோ இப்படி இப்படி கிராஜுவலா மூவ் ஆகி இதாகும். ஸோ நம்ம பேஷன்ஸா வெயிட் பண்ணோம். இப்போ நம்ம இங்க வாங்கிட்டோம் அப்படின்னா ஐயோ இங்க கீழே போகுது மைனஸ்ல போகுதுன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்குன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இல்லைன்னா நம்ம டார்கெட் ஹிட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும். இந்த ஸ்டாக் பாருங்க, கரெக்டா பாருங்க, டேல பாருங்க நல்ல ஒரு பிரேக் அவுட் போயிட்டு ஒரு ஹை போயிட்டு அப்படியே ஒரு டவுன் போதுங்களா, திருப்பி ஒரு ஹை ஒரு டவுனு, திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இன்னைக்கு தான் அது பிரேக் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை வச்சுக்கலாம் நம்ம. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 1789 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப்படியே கிராஜுவலாக மறுபடியும் அப்படியே மூவ் ஆகி 2000 கிட்ட வரைக்கும் போகும். ஒரு நல்ல ஸ்டாக்கு. நிஃப்டி 50ல இது ஒன் ஆஃப் தி ஸ்டாக், ஒரு ஸ்டாக்கா இருக்கு. இது பொறுமையா கிராஜுவல் ஆயிரும். இங்க பாருங்க இதோட கேண்டில்ஸ் எல்லாம் பாருங்க, ப்ரீவியஸ் கேண்டில்லாம் பாருங்க, கிராஜுவலா அப்படி பொறுமையாயிரும். இந்த மாதிரி பெரிய கேண்டில்லாம் வரதெல்லாம் இவ்வளவு லார்ஜ் கேப்ல வரதெல்லாம், அதாவது பிரைஸ் மூவ்மெண்ட் 1670ல இருந்து 100 ருபீஸ் கிட்ட ஒரு நாளைக்கு ஏறதெல்லாம் ரொம்ப, எப்படி சொல்றது, 5%லாம் ஒரு நாளைக்கு ஏறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல எல்லாம் ரொம்ப ரேரு. ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி இது அப்படியே கொஞ்சம் பொறுமையா அப்படியே மூவ் ஆகி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். இதுல நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். நீங்க உங்களோட ரிஸ்க் ஃபேக்டரை பார்த்துட்டு என்ட்ரி எடுக்குன்னு எடுங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். ஓகே, தேங்க்யூ.